இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். காலையிலே காத்திருந்த அதிர்ச்சி. காவு வாங்கும் பட்டாசு ஆலைகள். பரிதாபமாக பலியான 4. சாத்தூரில் தொடரும் சோகம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பந்துவார்பட்டி பகுதியில் சகாதேவன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்படுகிறது. இந்த பட்டாசு ஆலையில் மாவட்ட வருவாய் அலுவலரின் உரிமம் பெற்று சிறிய ரக பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் சுமார் 20க்கும் மேற்பட்ட அறைகளில் 50க்கும் மேற்பட்டோர் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆலையில் சனிக்கிழமையான இன்று வழக்கம் போல் தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு இருந்தனர். இந்த நிலையில் பட்டாசு ஆலையில் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 3 அறைகள் இடிந்து தரைமட்டமான நிலையில் தொழிலாளர்கள் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த மீட்பு படையினர் தீயை அணைத்து மீட்பு பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்த விபத்தில் அச்சங்குளத்தைச் சேர்ந்த ராஜ்குமார், சூரங்குடியைச் சேர்ந்த மாரிச்சாமி, சந்திரப்பட்டியைச் சேர்ந்த செல்வகுமார், மோகன் ஆகிய 4 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். பலர் விபத்தில் சிக்கியுள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இன்று வார இறுதி நாட்கள் என்பதால் தொழிலாளர்கள் பெரும்பாலானோருக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு விட்டதால் அதிக உயிர் சேதம் ஏற்படுவது தடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பட்டாசுக்கு ரசாயன மூலப்பொருள் கலவை மற்றும் பணி செய்து கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இங்கு அடிக்கடி விபத்துகள் நிகழ்வதும் உயிரிழப்புகள் ஏற்படும் சம்பவங்களும் நடைபெறும். இது தொடர்பாக எவ்வளவுதான் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டாலும் விபத்துகள் நடப்பது தொடர்கதையாகி வருகிறது. இந்த சம்பவம் குறித்து தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு, அவர்களது உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களது குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார். கடந்த மாதம் சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் கீழ திருத்தங்கல்லை சேர்ந்த சரவணன் என்பவருக்கு சொந்தமான சுதர்சன் பட்டாசு ஆலையில் திடீரென பட்டாசு வெடி விபத்து ஏற்பட்டதா. இந்த வெடி விபத்தில் சிக்கி 5 பெண்கள் 3 ஆண்கள் என மொத்தம் 8 பேர் உயிரிழந்தனர். 11 பேர் படுகாயம் அடைந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. என் நம்பர் கொடுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க மேடம். 944 போனு எடுக்க முடியும். போன் போயிட்டியா? போன் போயிட்டியா? என் நம்பர் கொடுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க மேடம். 944 அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.